யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சௌமியா அக்கா அவங்களுக்கு தான். சௌமியா அக்கா உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. ஹேட்ஸ் ஆஃப். நான் உங்களுக்கு தலை வணங்குறேன்க்கா. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மனுஷங்களோட வேதனையை புரிஞ்சு பேசுகிறீங்க. ஒரு விவசாயிங்கிறவருக்கு சேத்துல இறங்கி அவர் வேலை செய்கிறாரு. அவருக்கு என்ன உரம் போடணும், என்ன இது செய்யணுங்கிறது முதற்கொண்டு நைட்டும் பகலும் ஒரு மழை வந்தால் ஓடணும், ஒரு வெயில் வந்தால் என்ன செய்யணும்னு விவசாயிக்கு தெரியும் போது அவங்களுக்கு ஏன் எக்ஸாம் வச்சு எடுக்கிறீங்கன்னு நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுக்கா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேசும்போது எனக்கு எப்படி சொல்கிறது, ஒரு பெண் சிங்கம் நின்று கர்ஜிக்கும். அது எப்போ நான் பார்த்துருக்கேன்னா, ஜெயலலிதா அம்மா பேசும்போது ஜெயலலிதா அம்மா கிட்ட மட்டும்தான் அதை நான் பார்த்துருக்கேன். ஜெயலலிதா அம்மாவுக்கு அப்புறம் நான் பார்த்து பயங்கரமாக வியந்து போன ஒரு ஆள்னால் அது நீங்கள் தான் சௌமியாக்கா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மக்களுக்காக பேசுகிறதுக்கு, மக்கள் குறைய எடுத்து சொல்கிறதுக்கு உங்களை மாதிரி ஆள்தாக்கா வேணும். எங்களுக்கு தெரியலக்கா, உங்களை பற்றி தெரியலக்கா. நீங்கள் சூப்பராக பேசியிருக்கீங்கக்கா. உங்களுக்கு ஒருத்தவங்க சட்டசபையில் குற்றம் குறை சொல்லிக்கும் போது எது மக்களுக்கு தேவை, எது மக்களோட கோரிக்கை, எது மக்களுக்காக தேவைப்படுகிறது, ஒவ்வொரு மனிதனுடைய சராசரி வாழ்க்கை, பாமர மக்களுடைய வாழ்க்கையும் எடுத்து பேசுனீங்க. பயங்கர சூப்பராக இருந்துச்சுக்கா. அது பேசுகிறதோடு மட்டும் இல்லாமல் அந்த கோரிக்கையை தெளிவாக சிஎம் சாருக்கு வச்சுருக்கீங்க. இதை புரிஞ்சுக்கிட்டால் சிஎம் சார் கரெக்டாக ப்ரொசீட் பண்ணி கொடுக்கணுங்கிறது என்னோடய கோரிக்கை. நான் சிஎம் சாருக்கு வைக்கிறேன்.